ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம டிஎன்பிசியில் கேட்ட ஒரு 3 சம் வந்து தான் பார்க்க போறோம். வாங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்முக்குள்ள போயிடலாம். சம் பாருங்க. ஏ அண்ட் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 16 days. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஏ அலோன் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 48 days. அதே வேலையை ஏ மட்டும் சேர்ந்து சேம் மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 48 days வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எத்தனை பேர் கொடுத்தாலும் சரி, ஏபிசி எவ்வளவு பேர் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துடணும். இப்ப 16க்கும் 48க்கும் நீங்க எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்ன வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ஒர்க்கா இருக்கும். இப்போ 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 48 இருக்கும். அப்புறம் 48 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா டோட்டல் ஒர்க், மொத்த ஒர்க்குங்களா. இப்ப ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்க, அப்ப ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா மொத்தமா 48 ஒர்க் இருக்கு. அந்த 48 நாள்ல முடிக்கலாம். அப்ப பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒர்க் முடிப்பான், ஒரு ஒர்க் முடிப்பான். அதே வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க, 16 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து 16 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிப்பாங்க, 48 / 16 தானே. அப்போ 3. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 3 ஒர்க் பண்ணுவாங்க, ஏ மட்டும் செஞ்சாங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ ஏங்கிறது நமக்கு ஒரு ஒர்க் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 3 ஒர்க் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப பி மட்டும் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க, 2 ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ பி அந்த வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பார் அப்படின்றத கேட்டுருக்காங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பான். டோட்டல் ஒர்க் நமக்கு 48ன்னு தெரியும். அவனோட ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்றான், பி 2 ஒர்க்ஸ் பண்ணலாம். அப்போ 48 / 2 போட்டோம் அப்படின்னா 24 அப்படிங்கிறது வருது. அப்போ 24 days வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த ஆன்சர் இஸ் 24. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.